காலத்தில் பசிப்பிணியை தீர்த்தார். சங்க இலக்கிய பாடலான திருவானாற்றுப்படையில் நல்லிய கோடனை பற்றி பேசும்போது வறுமையை போக்குபவர் என்று புகழப்படுவார். காமராசரோ தமிழகத்தின் அறியாமை மற்றும் வறுமையை போக்க தன் ஒட்டுமொத்த வாழ்வையே அர்ப்பணித்தார். தனக்கென ஒரு குடும்பம், தனக்கென ஒரு வாரிசு என்று அவர் சுயநலமாக இருந்திருந்தால் இன்று தமிழ்நாட்டின் கோடிக்கணக்கான ஏழை பிள்ளைகளுக்கு அவரால் தந்தையாக மாறி இருக்க முடியாது. தன் சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்ததால் தான் இன்னும் அவர் தமிழகத்தின் கல்வி கடவுளாக போற்றப்படுகிறார். நாட்காலிக்காக மனிதர்கள் அடையும் உலகத்தில் நாட்டிற்காக தன் நாட்காலியை தூக்கி எறிந்த தியாக செம்மல் அவர். பதவி என்னும் பொன்விலங்கை பொதுநலம் என்னும் ஒளியால் உடைத்தெறிந்தார். நாட்காலி ஒரு நரகம் என நினைத்து நாட்டு சேவை ஒரு சொர்க்கம் என நினைத்தார். அவர் நினைத்திருந்தால்